மக்களை இவங்களுக்கு எதுக்கு ஓப்பன் நாமினேஷன்? எத்தனை தடவை இவங்ககிட்ட வந்து சொன்னாலும் இவங்க வந்து அதை கரெக்டாக அந்த டூலை யூஸ் பண்ணிக்க போகிறதில்ல. ஓப்பன் நாமினேஷன்ற டூலை 1-2 பேர், கமருதீன், திவாகர் ஓரளவுக்கு சொல்லலாம், பாரு பரவாயில்ல. பட் இருந்தாலும் வந்து 10 ஓட்டு ஒரு ஆளுக்கு வருது அப்படின்னா அரோராவும் சுபிக்ஷாவும் இந்த வாரம் நாமினேஷன்லேருந்து தப்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன மாதிரியான கேல்குலேஷன் உள்ள இவங்க போடுறாங்க? இவங்க எப்படி அதை வந்து புரியுதா உங்களுக்கு? எதுவுமே பண்ணாத ஆட்கள் 2 பேர் திருப்பி இந்த வாரம் தப்பிக்கிறாங்க அப்படின்னா அப்போ இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க ஓப்பன் நாமினேஷனில்? ஸோ இந்த வாரம் நாமினேட் ஆகிருக்கக்கூடிய நபர்கள் யார் யார்? வினோத், பார்வதி, வியானா, திவாகர், கமருதீன், சபரி, விக்ரம், கெமி, ரம்யா, துஷார், FJ, பிரவீன். இந்த வாரம் முன்னாடியே சொல்லிட்டாங்க இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு. போன வாரமே டபுள் எவிக்ஷன் இருக்க வேண்டியது, பட் இல்லை இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது யார் வேணாலும் போகலாம். பிரவீன் போவாரா, FJ போவாரா, துஷார் போவாரா, ரம்யா போவாங்களா, கெமி போவாங்களா, எதுவும் தெரியாது. இப்போதைக்கு நம்ம அதை கெஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஓப்பன் நாமினேஷனில் கமருதீன் சொன்ன விஷயங்கள்ல வந்து அவர் ஆட்டத்தை வந்து, அதாவது இந்த கேம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நகர ஆரம்பிச்சிருக்காரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா நாமினேஷனில் வராத விக்ரம் அப்புறம் கெமி இவங்க 2 பேர்த்தையும் வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்தார். அதுக்கான காரணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஓரளவுக்கு ஏற்றுக்கும்படியாக இருக்குது. பார்வதிக்கும் திவாகருக்கும் விழக்கூடிய ஓட்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், நீங்கள் அதுதான் சொல்கிறேன்ல, இவங்க அதுக்கான புரிதல் இவங்களுக்கு கண்டிப்பாக வரவே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் வந்து இந்த வாரம் எனக்கு தெரிஞ்சு டபுள் எவிக்ஷனோ ட்ரிபிள் எவிக்ஷனோ இருந்தால் கூட பரவாயில்ல. 3 பேரெல்லாம் தூக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை எனக்கு தெரிஞ்சு. பட் இவங்க ஒன்றும் இப்போ நீங்கள் பாருங்கள், துஷார், ரம்யா இந்த 2 பேரும் இந்த வாரம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது பர்சனலாக. கெமி பெருசாக வந்து இப்போ இவங்க 2 பேரும் பண்ண விஷயத்த கெமி என்ன பெருசாக பண்ணிட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. அதனால வந்து ஒரு 2-3 பேரை தூக்கி விடுங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து காண்டாகுது, உண்மையிலே காண்டாகுது. பட் வந்து நம்ம இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் நம்ம யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, வைல்ட் கார்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஒரு ஒரு ஆட்டத்தை மாற்றிக்கிறதுக்கான ஒரு டெண்டன்சியாவது யாருக்காவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்கள் மட்டும் அதை காட்டுறாங்க மக்களே. சரி ஓ இப்படி வெளியே போயிருக்கா, ஓகே அப்போ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. பட் நாட் அப் டு த லெவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப 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 பெக்குலியராக ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வைல்ட் கார்ட்ஸ் உள்ளே வந்ததுலேருந்து ஒரு சில ஆட்கள் வந்து பதட்டத்தின் உச்சியில் இருக்காங்க. முதல்ல வந்து எப்படி ஒரு குரூப்பாக இருந்தாலும் அவங்க வாயே பேச மாட்டாங்க, உள்ள எங்கே இருக்காங்கன்னே தெரில, புரியுதா? ஸோ இப்போ இந்த ரூல்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ கூட பாருங்கள், இந்த இவங்களுக்கு வாட்டர்மெலனுக்கும் இவங்களுக்கு ஒரு சண்டை வரும்போது கூட திவ்யாவுக்கு ஒரு சண்டை வருது. என்ன சொல்கிறது, மற்றவங்ககிட்ட வந்து இப்போ திவ்யா வந்து ஓகே ரைட்டு இப்போ மற்றவங்க கத்தி பேசக்கூடாது அதுதான் சொன்னாலும் கூட இவங்க வந்து ஓப்பனாக ஆகி ஒரு இடத்துல வந்து ஒரு கான்வர்சேஷனை பில்ட் பண்ணணும். சரி திவ்யா வந்து இந்த இடத்துல கத்துறாங்க அப்படின்னு தைரியமாக வந்து பாருவோ இல்லை அந்த எப்பயுமே பேசுகிற ஆட்களை தவிர மற்றவங்க யாரும் பேசக்கூட வரமாட்டாங்க, ஒரு கான்வர்சேஷனை பெருசாக பில்ட் பண்ணவே மாட்டாங்க. அதான் நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. திருப்பியும் பாருங்க, கனி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதியும் திவாகர் அவங்க 2 பேருமே நாமினேட் பண்ணுறாங்க. என்ன இந்த கேமை பற்றி என்ன புரிஞ்சுக்கிறாங்க? வைல்ட் கார்டு உள்ள வந்து பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. போன வாரம் அவரும் சொன்னார், அதையும் தாண்டி பார்வதியும் திவாகர் இது பண்ணுறாங்கன்னா அது என்ன புரியல. துஷார் நல்லா விளையாண்டான்னு சொல்லலாம். துஷார் வந்து அதை ஓப்பனாக அவனோட கருத்துக்களை வந்து ஓப்பனாக எடுத்து வச்சு இது பண்ணா அப்படிங்கிறது. வியானா வந்து பார்த்தீங்கன்னா சபரியை சூஸ் பண்ணதும் ஓகே, இவர் வந்து சபரியை சூஸ் பண்ணார். யார் வாட்டர்மெலன் ஸ்டார் வந்து சபரியை சூஸ் பண்ணார். ஃபுல்லாக ஃபேக்காக இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொன்னார். வந்து எந்த இடத்துலையும் ஒரு இடத்துல கூட அவனுக்கு வந்து இதே கிடையாதுப்பா அப்படின்னு. சபரிக்கு அது மிகப்பெரிய அடி. அண்ணன் முதல்ல வந்து ஒரு பயங்கரமாக ஒரு கேங் எல்லாம் சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ இவரே வந்து அதை நாமினேட் பண்ணுறாரு அப்படின்னா வந்து அது பார்வடிய ரெஃபரன்ஸாக பார்வடிய இன்ஃப்ளூயன்ஸான்றலாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் வியானா சபரியை சூஸ் பண்ணதும் சபரி கொடுக்கக்கூடிய காரணங்களும் வந்து கொஞ்சம் ஒரு ஒரு ஓப்பன் அப் அந்த கேட்டகரியில் இருந்துச்சு. என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி அரோரா அப்படின்ற அந்த ஆளை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்துருந்தாங்கன்னா இந்த வாரம் அவங்க வெளியே போயிருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆனால் அதை கொண்டு வராமல் இவங்க எல்லாருமே அப்படியே கண்ணை கட்டி விட்ட குதிரை மாதிரியே இன்னும் ஓடிக்கிட்டு இருக்காங்கன்றதான் நமக்கு வருத்தமாக இருக்க. உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.